இந்த ஆர்ப்பாட்டம் ஈழத்தமிழர்களுக்கானது. பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு நீதி கோரி சர்வதேச சமூகத்திற்கு, இந்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிற வகையில் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம். இன்றைக்கு மார்ச் 8 உலக மகளிர் நாள். மகளிர் யாவருக்கும் எனது மகளிர் நாள் வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் முழுவதும் இந்த நாள் நினைவு கூறப்படுகிறது. அனைத்துலக உழைக்கும் மகளிர் நாள். இந்த உழைக்கும்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டாங்க. உழைக்கும் மகளிர் நாள் 1848ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் நாள் பிரான்சில் இரண்டாவது குடியரசை அமைத்த லூயிஸ் பிளாங்க் என்பவர் பெண்களும் அரசியல் ஆலோசனை அவையில் இடம்பெறலாம், அவர்களுக்கு அந்த உரிமை உண்டு, வாக்குரிமை உண்டு என்று அதிகாரபூர்வமாக அறிவித்த நாள். அதை நினைவு கூறக்கூடிய வகையில்தான் 1911ஆம் ஆண்டு நடைபெற்ற சர்வதேச மகளிர் மாநாட்டில் இனி ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் நாளை அனைத்துலக பெண்கள் தினமாக நாம் கொண்டாடுவோம் என்று பிரகடனம் செய்தார்கள். ஆக 100 ஆண்டு காலமாக பெண்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. உழைக்கும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறைந்தபாடு இல்லை. இன்னும் சிறுகடம்பூர் நந்தினி, மாப்படையூர் சூரியகலா, மவுளிவாக்கம் 7 வயது சிறுமி ஹாசினி என்று குழந்தை முதல் பாட்டி வரையில் 7 வயது முதல் 70 வயது வரையில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பெண்கள் என்பதனாலேயே நிகழ்த்தப்படுகின்றன, திணிக்கப்படுகின்றன, தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு அடிப்படையான காரணம் பெண்களுக்கு கல்வி இல்லை, அதிகார பகிர்வு இல்லை. அதனால் பெண்களும் இப்படி வாழ்வதுதான் நம்முடைய விதி என்று காலம் காலமாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். ஆகவே பெண்களுக்கு கல்வி வேண்டும், வேலைவாய்ப்பு வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற குரல் ஒலிக்கத் தொடங்கி கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் ஆகின்றன. பிரெஞ்சு புரட்சியின் போதுதான் அது வெடிக்க தொடங்கியதாக வரலாறு கூறுகிறது. 1789 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே. அதன் பிறகு ஆங்காங்கே உலக நாடுகளில் பெண்கள் ஆயிரக்கணக்கிலே திரண்டு தங்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற ஒடுக்குமுறைகளையும் சுரண்டலையும் எதிர்த்து போராடத் தொடங்கினார்கள். அடுத்தடுத்து பல மாநாடுகளை நடத்தினார்கள். ஆட்சியாளர்களை நிலைகுலைய வைத்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு பெண்கள் அனைத்து துறைகளிலும் உரிமை பெற்று சாதனை படைக்கக்கூடிய வல்லமையை பெற்று வருகிறார்கள். 8ஆம் வகுப்புக்கு மேல் படிக்கக்கூடாது என்கிற ஒரு மனோநிலை 50 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இருந்தது. ஒரு பெண் பருவத்திற்கு வந்தால் அதன் பிறகு பள்ளிக்கு அனுப்புவதில்லை என்பது ஒரு பொது விதியாகவே இந்திய மண்ணில் நீண்ட காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு கல்வியிலே ஆண்களை விட பெண்கள் முன்னணியில் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இத்தனை காலம் அவர்கள்
அனுமதி மறுக்கப்பட்டார்கள், உரிமை மறுக்கப்பட்டார்கள். இந்த உரிமை கிடைக்க தொடங்கிய பிறகு சாதனையாளர்களாக வலுப்பெற்று வருகிறார்கள் என்பதை நடைமுறையில் நாம் காண்கிறோம். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளையும் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு பெண் விடுதலை இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பெண்ணுரிமை இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சிறுபான்மையினர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளையும் சுரண்டல்களையும் எதிர்த்து போராடுகிற ஒரு சிறுபான்மை சமூக இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த சிறுபான்மை என்கிற போது ஈழத் தமிழர்களும் சிறுபான்மை சமூகம் என்கிற அந்த வரையறைக்குள் தான் வருகிறார்கள். மொழிவழி சிறுபான்மை, மதவழி சிறுபான்மை என்று சிறுபான்மையை பல வகையாக நாம் பார்க்கலாம். இலங்கை தீவை பொறுத்தவரையில் சிங்களவர்கள் பெரும்பான்மை, தமிழர்கள் சிறுபான்மை. அதனை மொழிவழி சிறுபான்மை என்றோ அல்லது தேசிய இன சிறுபான்மை என்றோ நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே அந்த சிறுபான்மை சமூகத்தினரின் ஜனநாயக உரிமைகளுக்காக போராடுவதை தமது செயல் திட்டங்களுள் முதன்மையானதாக கொண்டிருக்கிற, முதன்மையான செயல் திட்டங்களுள் ஒன்றாக கொண்டிருக்கிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எனவே இது ஈழத் தமிழர்களுக்கான இயக்கமாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் ஜெனீவாவிலே சுவிட்சர்லாந்து என்கிற தேசத்தில் உள்ள ஒரு மாநகரம்தான் ஜெனீவா. ஜெனீவாவில் யுஎன்ஓ ஐநா பேரவைக்கான மனித உரிமை மன்றம், அதற்கான தலைமை அலுவலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நியூயார்க்கிலே தலைமை மன்றம் இருக்கிறது. ஒவ்வொரு துணைநிலை அமைப்புக்குமான தலைமை மன்றங்கள் வெவ்வேறு இடங்களிலே உண்டு. மனித உரிமை கவுன்சில் என்பதற்கான தலைமை அலுவலகம் ஜெனீவாவிலே இருக்கிறது. ஆண்டுதோறும் வெவ்வேறு பிரச்சனைகளை, உலக நாடுகள் தழுவிய பிரச்சனைகளை மையப்படுத்தி அங்கே அவர்கள் கூடி விவாதிப்பதுண்டு. ஒரு அமைப்பு என்றால் ரெகுலர் மீட்டிங், தொடர்ச்சியான குறிப்பிட்ட கால இடைவெளியில் கூடி விவாதிக்க வேண்டும். நம்முடைய கட்சியிலும் இப்படி நீங்கள் செய்ய வேண்டும். 3 மாதத்திற்கு ஒரு முறை மாவட்ட செயற்குழுவை கூட்ட வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது, நம்முடைய அரசியலமைப்பு சட்டம். அது ரெகுலர் மீட்டிங். வட்ட செயற்குழுவை கூட்ட வேண்டும். செயற்குழு கூட்டங்களுக்கு வராதவர்கள், தொடர்ந்து 3 கூட்டங்களுக்கு வராதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் மாவட்ட செயலாளருக்கு இருக்கிறது. அதெல்லாம் செய்யாததால் தான் பல பேர் வருவதில்லை. பொறுப்பாளர்கள் கிட்டத்தட்ட 3000-4000 பேரை நாம் நியமனம் செய்திருக்கிறோம் சென்னையில். ஒரு வட்டத்தையும் 2ஆக பிரித்து 2 வட்ட செயலாளர். அப்படி என்றால் 250 வட்ட செயலாளர்கள், செயலாளர்கள் மட்டுமே, வட்ட செயலாளர்கள் மட்டுமே. வட்ட செயற்குழு கூட்டம் 3 மாதங்களுக்கு ஒரு முறை கூட்ட வேண்டும். ஐநா மனித உரிமை கவுன்சில் அப்படி ஆண்டுதோறும் ரெகுலராக, வாடிக்கையாக கூடி உலக நாடுகளின் பிரச்சனைகளை பேசுவார்கள். அது ஒரு அமைப்பு தான், சர்வதேச அமைப்பு. அதில் ஒரு 100-150 நாடுகள், 200 நாடுகள் தங்களை உறுப்பு நாடுகளாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றன. அந்த சங்கத்திலே இணைந்த நாடுகள் தங்கள் பிரச்சனைகளை சர்வதேச பிரச்சனையாக்கி விவாதிப்பதுண்டு. ஆக இந்தியாவும் அதிலே ஒரு உறுப்பு நாடு, இலங்கையும் ஐநா மன்றத்திலே ஒரு உறுப்பு நாடு, பாகிஸ்தான் ஒரு உறுப்பு நாடு. இப்படி உலக நாடுகளில் பெரும்பான்மையான நாடுகள் அதிலே இணைந்திருக்கிற காரணத்தினால் உலக நாடுகளின் பல்வேறு பிரச்சனைகள் வெவ்வேறு தேதிகளில் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் வரையறை செய்து விவாதிக்கப்படும். ஆகவே ஈழத்தமிழர் பிரச்சனை குறித்து 2015ஆம் ஆண்டு அக்டோபரில் ஐநா மனித உரிமை மன்றத்தில் விவாதிக்கப்பட்டு
ஒரு முடிவெடுத்தார்கள், தீர்மானம் செய்தார்கள். என்ன தீர்மானம் என்றால் 18 மாத கால அவகாசத்திற்குள், காலக்கெடு 18 மாத கால அவகாசத்திற்குள் இறுதி போரில் அங்கே நடந்தது என்ன, போர்க்குற்றங்கள் இழைக்கப்பட்டனவா, மனித உரிமை மீறல்கள் நிகழ்ந்தனவா, யார் குற்றம் செய்தது, அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பது குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை ஒப்படைக்க வேண்டும். இது ஐநா மனித உரிமை மன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அதை யார் விசாரிப்பது? அப்போது சிங்கள ஆட்சியாளர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்களே விசாரித்துக் கொள்கிறோம் என்று சொன்னது. போலீஸ் ஸ்டேஷனில் கஸ்டோடியல் டெத், விசாரணைக்கு அழைத்து போகிறவர்கள் அவனை விசாரணை என்கிற பெயரால் அடித்து துன்புறுத்தி காவல் நிலையத்திலேயே கொலை செய்து விடுகிறார்கள். இதை யார் விசாரிப்பது? அந்த இன்ஸ்பெக்டரே சொல்கிறார், நாங்களே விசாரிக்கிறோம் என்று. அதை நாம் அனுமதிப்போமா? அவன்தான் அடித்து கொலை செய்தவன், காவல் நிலைய படுகொலை நிகழ்ந்திருக்கிறது. அந்த குற்றத்தை யார் விசாரிப்பது என்ற கேள்வி எழுகிற போது நாங்களே விசாரித்துக் கொள்கிறோம் என்று ஒரு காவல்துறை சொன்னால் அதை நாம் எளிதாக ஏற்றுக்கொள்வோமா? கொலை செய்தவனே எப்படி விசாரிப்பது? அவன் எப்படி உண்மையை சொல்லுவான்? நமக்கு நம்பிக்கை வராது. அதுபோல இனப்படுகொலை செய்த சிங்கள இனவெறியர்களை நாங்களே விசாரணை நடத்தி அறிக்கை தருகிறோம் என்று கேட்டபோது அமெரிக்கா போன்ற பல நாடுகள் அதற்கு உடன்படவில்லை. இந்தியா அழுத்தம் கொடுத்தது என்று நாம் சொல்ல முடியாது. பன்னாட்டு நீதிபதிகள் இடம்பெறுகிற ஒரு கமிட்டி, ஒரு குழு, உங்கள் தேசத்தை சார்ந்த நீதிபதிகளும் அதில் இடம்பெறுவார்கள். இவர்கள் கொண்ட அந்த குழு விசாரணை நடத்தட்டும். எவ்வளவு காலத்திற்குள்? 18 மாத காலத்திற்குள். இதுதான் 2015ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஜெனீவாவில் நடைபெற்ற ஐநா மனித உரிமை மன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். இதற்கு சிங்கள இனவெறியர்கள் ஒப்புக்கொண்டு போனார்கள். ராஜபக்சே போன பிறகு மைத்ரிபாலா வந்தார். நம்முடைய தமிழகத்தில் பல அமைப்புகள், நாமெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் ராஜபக்சே வந்தாலும் மைத்ரிபாலா வந்தாலும் நடப்பது ஒன்றுதான் என்று சொன்னோம். காங்கிரஸா இருந்தாலும் பாரதிய ஜனதாவா இருந்தாலும் தமிழர்களுக்கு எதிராகத்தான் இருப்பார்கள் என்பதை வலியுறுத்தினோம், சொன்னோம், எடுத்து சொன்னோம். தமிழகத்தை திமுக ஆண்டாலும் அதிமுக ஆண்டாலும் ஈழத்தமிழர் பிரச்சனையில் இப்படித்தான் முடிவெடுக்க முடியும் என்று சொன்னோம். நாம் யதார்த்தத்தை புரிந்து சொன்னோம். தமிழ்நாட்டில் சில தமிழ் தேசிய இயக்கங்கள் அவர்கள் தம்முடைய விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் காங்கிரஸை ஒழித்து கட்டிவிட்டால் பாரதிய ஜனதா வந்தால் ஈழம் மலர்ந்துவிடும், இப்படி ஒரு தோற்றத்தை இங்கே உருவாக்கினார்கள். நாம் காங்கிரசும் ஒன்றுதான், பிஜேபியும் ஒன்றுதான். அரசின் வெளியுறவு கொள்கையை மாற்ற வேண்டும். அதை யாரிடம் சொல்ல முடியும்? அமெரிக்க அதிபரிடத்தில் சொல்ல முடியுமா இந்திய அரசின் வெளியுறவு கொள்கையை மாற்றுங்கள் என்று? எந்த அரசுக்கு எதிராக நாம் குற்றம் சொல்கிறோமோ அந்த அரசிடம்தான் நாம் கோரிக்கை வைக்க கூடிய நிலையில் இருக்கிறோம். எனவே காங்கிரஸா பிஜேபியா என்பதல்ல, ராஜபக்சேவா மைத்ரிபாலாவா என்பதல்ல, திமுகவா அதிமுகவா என்பதல்ல, இந்திய அரசுக்கும் சிங்கள அரசுக்கும் இடையிலான வெளியுறவு கொள்கை சரியா தவறா என்பதுதான். அவர்கள் சிங்களவர்களை எந்த அடிப்படையில் நட்பு நாடாக பார்க்கிறார்கள், அது சரியா தவறா என்பதுதான். இந்திய அரசு தமிழீழ விடுதலை போராட்டத்தை எந்த அடிப்படையில் அணுகுகிறது, அது சரியா தவறா என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த விவாதம். அன்றைக்கு நம்மை பல பேர் பழித்தார்கள். முள்ளிவாய்க்கால் படுகொலை நிகழ்ந்ததும் தமிழ்நாட்டில் பலரும் அதை போர்க்குற்றம் என்றார்கள், மனித உரிமை மீறல் என்றார்கள். அன்றைக்கு முதலில் இனப்படுகொலை அது
எனவே அதனை இனப்படுகொலையாக ஐநா பேரவை அறிவிக்க வேண்டும். பான் கி மூன் அதை இனப்படுகொலையாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து தான் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தேசிய இயக்கங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் ஆமாம் அது இனக்கொலைதான், இனப்படுகொலைதான் என்று சொல்லத் தொடங்கினார்கள். ஆனால் தொடக்கத்தில் சர்வதேச சமூகத்திற்கு இந்த கோரிக்கையை வைத்தவர்கள் நாம் தான். அதை இனப்படுகொலை என்று சொன்னோம். ஆனால் இனப்படுகொலை என்று ஐநா பேரவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கே யுத்தம் முடிந்து லட்சக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு விடுதலை புலிகளை நசுக்கிவிட்டோம் என்று ராஜபக்ஷ கொக்கரித்த பிறகு ஐநா பேரவையினுடைய செயலாளர் பான் கி மூன் அங்கே பயணம் செய்கிறார். அவர்கள் நினைத்திருந்தால் போர் நிறுத்தத்தை செய்திருக்க முடியும். நம்முடைய போராட்டம் என்பது சர்வதேச சமூகத்தை நோக்கி போகவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இயக்கங்களும் அன்றைக்கு காங்கிரசின் திமுகவை மட்டும்தான் குறிவைத்து போராடினார்கள். நம்முடைய பார்வை சர்வதேச சமூகத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்று சொன்ன ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். தொடர்ந்து அதை நாம் வலியுறுத்தினோம். அது வெறும் இந்திய சிங்கள ஆட்சியாளர்களுக்கு இடையிலான பிரச்சனையாக மட்டுமில்லாமல் சர்வதேச சிக்கலாக அது மாறி இருக்கிறது. அது எப்போதே அந்த பரிமாணத்தை பெற்றுவிட்டது. இந்துவா கடலில் யார் ஆதிக்கம் செலுத்துவது என்கிற போட்டி பல பத்தாண்டுகளுக்கு மேலாகிறது. ஜெயவர்த்தனாய காலத்தில் இருந்து அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு சோவியத் ரஷ்யா இருந்தது, இன்றைக்கு இல்லை, வெறும் ரஷ்யா தான் இருக்கிறது. அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் அமெரிக்க எதிர்ப்பு நிலையை கொண்டிருந்தார், சோவியத் ரஷ்யாவினுடைய ஆதரவு நிலையை கொண்டிருந்தார். ஆகவே இந்த இரண்டு ஏகாதிபத்திய அரசுகளை ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்கிற நிலையில்தான் இந்திய அரசும் சிங்கள அரசும் இருந்தது. சிங்கள அதிபர் ஜெயவர்த்தனேவை மிரட்டுவதற்காக ஈழ விடுதலை போராளி குழுக்களை எல்லாம் அழைத்து வந்து இந்தியாவிலே பயிற்சி கொடுத்ததே இந்திரா காந்தி தான். புலிகளுக்கு பயிற்சி கொடுத்ததும் ஆயுதம் கொடுத்ததும் இந்திய அரசுதான், இந்திரா காந்தி தான். பெரும்பாலும் உலக நாடுகளில் விடுதலை இயக்கங்களை ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு அரசு பின்னணியில் இருந்து ஆதரிப்பதன் மூலம்தான் அது வலிமை பெறுகிறது. உலகத்தில் எல்லா நாடுகளிலும் ஆயுதம் தாங்கி போராடுகிற விடுதலை இயக்கங்களுக்கு வலிமை எங்கிருந்து கிடைக்கிறது என்றால் மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ ஏதோ இன்னொரு அரசு துணை புரிவதன் மூலம்தான். ஆக இந்திய அரசு பயிற்சி கொடுத்ததால் ஈழத்தில் பல்வேறு விடுதலை போராளி குழுக்கள் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை முன்னெடுக்கிற ஒரு வலிமையை கூடுதலாக பெற்றது. அவர்களுக்கு அந்த நோக்கம் இருந்தது, போராட வேண்டும் என்கிற வேட்கை இருந்தது, அதற்கான வலிமை இருந்தது. என்றாலும் கூட ஒரு அரசு துணை நிற்கிற போதுதான் அது வலிமை பெறும். பயிற்சி கொடுத்த இந்திய அரசே, ஆயுதம் கொடுத்த இந்திய அரசே ஒரு கட்டத்தில் ஆயுதத்தை கீழே போடு, இனி நீ சிங்களவனுக்கு எதிராக போராடக்கூடாது என்று நமக்கு ஆணையிடக்கூடிய நிலை உருவானது. அதுதான் இந்திய அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் முரண்பாடு தொடங்குவதற்கு மூல காரணமாய் அமைந்தது. இது ஒரு நீண்ட வரலாறு. ஆக இப்படி இந்திய அரசு சிங்கள அரசோடு கொண்டிருக்கிற அந்த வெளியுறவு கொள்கை என்பது ஏகாதிபத்திய நாடுகளோடு கொண்டிருக்கிற உறவுகளோடு தொடர்புடையது. இன்றைக்கும் அதுதான் நிலை. அமெரிக்காவோடு இந்திய அரசின் உறவு எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துதான் சிங்களவர்களோடு இந்திய அரசின் உறவும் தீர்மானிக்கப்படுகிறது. ஆக அமெரிக்கா விரும்புவதை போல செயல்பட வேண்டும் என்கிற ஒரு இக்கட்டான நெருக்கடியான சூழலில் தான் இந்திய அரசு இருக்கிறது. ஆக 2015ஆம் ஆண்டு சிங்களவர்களுக்கு எதிராக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்ததே அமெரிக்கா தான். அதை ஆதரிக்க சொல்லி நாம் எல்லாம் நாடாளுமன்றத்திலே இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம்.
தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து ஐநா மனித உரிமை மன்றத்தில் அமெரிக்கா முன்மொழிகிற தீர்மானத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்று வலியுறுத்தியது 2015 தான் முதல் முறையாக. அப்படி எல்லாம் ஒட்டுமொத்தமாக தமிழகமே திரண்டு ஈழத்தமிழர்களுக்காக போராடி கொண்டிருந்த போது இங்கே ஒரு சாதியவாதி தருமபுரியிலே தீ வைத்து வன்முறை வெறியாட்டத்தை நடத்தி ஒட்டுமொத்த அரசியலையும் திசை திருப்பி விட்டார். அதன் பிறகு ஒட்டுமொத்தமாக ஒரு ஆண்டு முழுவதும் வெறும் சாதிவெறி அரசியலையே தமிழ்நாட்டு அரசியலாக ஒரு தற்குறி அமைப்பு பரப்பியது. அதையெல்லாம் இங்கே இருக்கிற எந்த தமிழ் தேசியவாதிகளும் கண்டிக்க மாட்டார்கள். சாதி என்றதும் உடனே அரசியல் துண்டுகளை கூட உதறி போட்டுவிட்டு சாதிக்கு பின்னால் போகிறவர்கள் தான் தமிழ் தேசிய களத்திலும் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் நடைமுறையிலே கண்டு அதிர்ச்சி அடைந்தோம். அவர்களுக்கு ஈழ விடுதலையை விட, தமிழ் மொழி பாதுகாப்பை விட, தமிழ் இனத்தின் விடுதலையை விட, தமிழகத்தின் மாநில உரிமைகளை விட சாதி என்பது அவ்வளவு பெரிய முக்கியமானதாக இருக்கிறது என்பதை அந்த களங்களில் தான் நாம் கண்டு அதிர்ச்சி அடைந்தோம். ஆகவே நாம் ஆரம்பத்திலிருந்து இனப்படுகொலை நிகழ்ந்த நாளிலிருந்து இதை சர்வதேச சமூக பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும், சர்வதேச கிரிமினல் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று நாம் அன்றைக்கு சொன்னோம். இன்றைக்கு சொல்லவில்லை, அன்றைக்கே சொன்னோம். இன்றைக்குத்தான் நம்முடைய தோழர்கள் எல்லாம் இதை சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லுங்கள், கிரிமினல் குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்று பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஆக 2015 ஆண்டு அக்டோபர் மாதம் ஐநா மனித உரிமை மன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி பன்னாட்டு நீதிபதிகளை கொண்ட சிங்கள நீதிபதிகளும் உள்ளடங்கிய ஒரு உள்ளக விசாரணை, டொமஸ்டிக் என்கொயரி நிகழ்த்த வேண்டும். இதிலே நமக்கு உடன்பாடு இல்லை, இதனால் நமக்கு நீதி கிடைக்காது என்றாலும் இந்த அளவுக்காவது ஒரு விசாரணை நடக்கட்டும் என்று நாம் ஆதரித்தோம். ஆனால் ராஜபக்சேவை தூக்கி எறிந்த பிறகு தமிழர்களும் சேர்ந்து வாக்களித்து வெற்றி பெற வைத்த ஸ்ரீசேனா மைத்திரிபாலாவின் நடவடிக்கை என்ன? அவனுடைய அரசியல் எதிரி என்பதற்காக ராஜபக்சே மீதும் பொன்சேகா மீதும் அவன் வழக்கு தொடுத்தான். அவனுடைய அரசியல் எதிரி என்பதற்காக ராஜபக்சேவையும் பொன்சேகாவையும் கைது செய்தான். தமிழர்களுக்காக அல்ல, தமிழர்களுக்காக அல்ல, தமிழர்களுக்கு எதிரான படுகொலையை செய்தார்கள் என்ற குற்றத்திற்காக ராஜபக்சே மீதோ பொன்சேகா மீதோ மைத்திரிபால நடவடிக்கை எடுக்கவில்லை. தன்னுடைய அரசியல் எதிரிகள் என்கிற அடிப்படையில் தான் அந்த நடவடிக்கையும் எடுத்தான். இன்றைக்கு அவர்கள் வெளியே தான் இருக்கிறார்கள், பாதுகாப்போடு தான் இருக்கிறார்கள். மைத்திரிபால ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அங்கே என்ன நிகழ்ந்திருக்கிறது? உலக நாடுகளிடமிருந்து ஏராளமான பொருளுதவிகளை பெறுகிறார்களே, இந்திய அரசு பல்லாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அவற்றை முழுமையாக பயன்படுத்தி இருந்தால் கூட இன்றைக்கு பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு அங்கே நகரங்களை அமைத்து தந்திருக்கலாம், வீடுகளை கட்டி கொடுத்திருக்கலாம், மறுவாழ்வை மறுகட்டுமானத்தை முழுமையாக நிறைவேற்றி இருக்கலாம். வெளிநாடுகளிடமிருந்து பெறுகிற அந்த பொருள் உதவி, இதர உதவி 10% அல்லது 20% கூட தமிழ் மக்களுக்கு போய் சேரவில்லை. இந்திய அரசு ஏர் உழுவதற்காக கொடுத்த டிராக்டர்கள் அனைத்தையும் சிங்களவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். மக்கள் தமிழ் மக்கள் வாழ்ந்த பல கிராமங்களின் அடிச்சுவடே இல்லாமல் சிதைந்து போனது. இந்து கோவில்கள் இருந்த இடமெல்லாம் இன்றைக்கு சிங்களவர்களின் கோவில்கள் கட்டப்பட்டு இருக்கின்றன. இந்துக்களின் அல்லது தமிழர்களின் வீதிகளாக இருந்த இடமெல்லாம் இன்றைக்கு சிங்களவர்களின் பெயரை தாங்கிய வீதிகளாக மாறி இருக்கின்றன. விவசாயம் செய்த நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தி ராணுவத்தை கொண்டு வந்து அங்கே நிலைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த ராணுவத்தை சார்ந்தவர்களின் குடும்பங்கள் வந்து அங்கே குடியேறி இருக்கிறார்கள். சிங்கள பெயர் மாற்றம் நிகழ்கிறது, சிங்கள குடியேற்றம் நிகழ்கிறது. லட்சக்கணக்கான ராணுவ துருப்புகளை கொண்டு வந்து 5 தமிழனுக்கு ஒரு ராணுவ சிப்பாய் என்கிற அளவில் ஏராளமான ராணுவ துருப்புகளை கொண்டு வந்து இறக்கி அச்சுறுத்தி கொண்டிருக்கிறான். இளைஞர்களாக இருப்பவர்களையும் இளம் பெண்களையும் திடீர் என்று கடத்தி கொண்டு போகிறார்கள். எங்கே கொண்டு போகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று யாராலும் கேட்க முடியாது, தேட முடியாது. எங்காவது பிணமாக கிடந்தால்
தேடி எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். கிட்டத்தட்ட இந்த இறுதி யுத்தத்திலே தமிழர்கள் கொல்லப்பட்டதில் 98,000 பெண்கள் விதவைகளாகி இருக்கிறார்கள், கணவனை இழந்து நிற்கிறார்கள். 1,00,000 பெண்கள். இதற்கு மைத்திரிபால என்ன மறுவாழ்வு தந்திருக்கிறான்? அந்த ஈழத்து இளைஞர்களிடையே மீண்டும் ஒரு போர்க்குணம் உருவாகிவிடக் கூடாது, ஆயுத சிந்தனை வளர்ந்துவிடக் கூடாது, விடுதலை போராட்டம் மீண்டும் முளைத்துவிடக் கூடாது என்பதற்காக என்னென்ன வகையிலான சீரழிவு கலாச்சாரத்தை திணிக்க முடியுமோ அவ்வளவையும் இன்றைக்கு திணித்துக் கொண்டிருப்பவர் தான் மைத்திரிபாலா. அந்த மைத்திரிபாலா இன்றைக்கு என்ன முயற்சி எடுக்கிறார் என்றால், இந்த பன்னாட்டு நீதிபதிகளை கொண்ட விசாரணையை ரத்து செய்ய வேண்டும், எங்கள் சிங்கள நீதிபதிகளை மட்டுமே கொண்ட குழுவை வைத்துதான் நாங்கள் விசாரணை நடத்துவோம். இது கோரிக்கை. 18 மாத காலம் இந்த மார்ச் 31 முடிகிறது. இன்னும் விசாரணையே தொடங்கவில்லை. அதனால் கால நீட்டிப்பு வேண்டும். விசாரணையே தொடங்கவில்லை, எப்படி காலத்தை நீட்டிப்பது? எனவேதான் விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறோம், இந்த போர்க்குற்ற விசாரணையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திடம் ஒப்படை செய்யுங்கள். ஐநா பேரவையே, சர்வதேச சமூகமே, இந்திய பேரரசே அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று நாம் கோரிக்கை விடுக்கிறோம். இனிமேல் சிங்களவன் அதை விசாரிக்க கூடாது, கால நீட்டிப்பும் தரக்கூடாது. இதுதான் இந்த போராட்டத்தின் அடிப்படை. நம்முடைய கோரிக்கை இதுதான். இதை எப்படி சாதிக்க முடியும்? இந்திய அரசு நினைத்தால் ஆதரவு நாடுகளை லாபி செய்து அதை முன்மொழிந்து அந்த தீர்மானத்தை வெற்றி பெற வைக்க முடியும். இந்திய அரசு நினைக்குமா? காங்கிரஸ் மட்டுமே இதற்கு காரணம் என்று சொல்லுகிற நம்முடைய தோழர்கள், காங்கிரசுக்கு நாம் ஒருபோதும் வக்காலத்து வாங்கியதில்லை, தவறாக புரிந்து கொள்கிறார்கள். எதிலும் காழ்ப்புணர்ச்சியோடு அணுகுகிற காரணத்தால் அதை புரிந்து கொள்கிறார்கள். சோனியா காந்தி அம்மையாரை வைத்துக் கொண்டே என்னுடைய கன்னி உரையில் சொன்னேன், தமிழ் இனத்திற்கு இந்த அரசு மாபெரும் துரோகம் இழைத்திருக்கிறது, ஈழத்தில் படுகொலை செய்திருக்கிறார்கள், இதை மன்னிக்க முடியாது என்று நான் என்னுடைய மெய்டன் ஸ்பீச் முதல் உரையிலேயே, கன்னி உரையிலேயே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அவர்களோடு இந்த பிரச்சனையில் சமரசம் செய்து கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இல்லை. ஆனால் அவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறார்கள், கோரிக்கை அவர்களிடம் தான் நான் வைக்க முடியும். இந்திய அரசு என்பது ஒரு பெர்பெச்சுவேட் பாடி, நிரந்தரமானது, நிலையானது. காங்கிரஸ்காரன் வருவான், பாரதிய ஜனதாக்காரன் வருவான் போவான். ஆக இன்றைக்கு பாரதிய ஜனதா, மோடி, அங்கே சோனியா இல்லை, ராகுல் இல்லை. மோடி செய்ய வேண்டியதுதானே? செய்ய முடியாது. அவர்களின் பிராந்திய நலன் முக்கியம், ஏகாதிபத்திய உறவுகள் முக்கியம். அந்த அடிப்படையில் தான் தமிழர்களின் பிரச்சனைகளை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் கடுமையான நெருக்கடியை கொடுப்பதன் மூலம் இந்திய அரசை பணிய வைக்க முடியும் என்பதுதான் நம்முடைய முயற்சி. தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்கள் ஒருங்கிணைந்து சாதி வெறியர்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு போராடினால் வெற்றி பெற முடியும். நம்முடைய தமிழ் தேசிய புலிகள் சாதி வெறியர்களையும் சேர்த்துக் கொள்வார்கள். சாதி வெறியர்களை கைவிடவே முடியாதவர்களால், எவ்வளவு மோசமான சாதி வெறியர்களாக இருந்தாலும் அவர்களை பார்த்து கைகூப்பி வணங்குகிற ஒரு நிலைதான் இன்றைக்கு புரட்சிகர ஜனநாயக தமிழ் தேசிய சக்திகளின் நிலையாக இருக்கிறது. அவர்களை கூட இவர்களால் புறக்கணிக்க முடியாது. எவ்வளவு மோசமான ஒரு அரசியலை தர்மபுரியிலே அவர்கள் எடுத்தார்கள். ஒட்டுமொத்த தமிழகமே ஈழத்தமிழர்களுக்காக அணிதிரண்டு போராடி கொண்டிருந்தது. ஒரு புறம் திமுக, இன்னொரு புறம் திமுக என்று இரு துருவங்களாக நின்று கொண்டிருந்த அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஒற்றை பாதையிலே பயணப்பட்டுக் கொண்டிருந்த சூழலில் தான் தர்மபுரியிலே 3 சேரிகளை கொடுத்து ஒட்டுமொத்த அரசியலையும் திசை திருப்பி விட்டார்கள். அப்படிப்பட்டவர்களை இன்னும் அவர்கள் தமிழ் தேசிய சக்திகளாக பார்க்கிறார்கள் என்றால் எங்கே சிக்கல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், யார் குழப்பவாதிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த இந்திய அரசு அல்லது மோடி அரசு
தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும். ஈழத் தமிழர்களுக்கும் நீதி பெற்று தர முடியும். இந்திய அரசுக்கு நாம் ஒருங்கிணைந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்தால், வலுவான போராட்டங்களை முன்னெடுத்தால் இந்திய அரசை பணிய வைக்க முடியும். ஆனால் இன்னும் தமிழர்கள் தமிழ் தேசிய சக்தியாக எழுச்சி பெற முடியாத நிலையில் இருக்கிறோம். அதனால்தான் கச்சத்தீவை பறிகொடுத்து விட்டு தமிழ்நாட்டு மீனவர்களை பலி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இத்தனை முறை தமிழ்நாட்டு மீனவர்களை சிங்கள இனவெறியர்கள் ஜெயவர்த்தனை காலத்தில் இருந்து சுட்டு படுகொலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். நமக்கும் விரக்தியாக இருக்கிறது. துப்பாக்கி சூடு நடத்தும் போதெல்லாம் துணை தூதரகத்தை மாற்று என்று முற்றுகையிடுவதும், வன்மையாக கண்டிக்கிறோம் என்று அறிக்கை விடுவதும் சலிப்பாக இருக்கிறது. எந்த மாற்றமும் நிகழவில்லை. இந்திய ஆட்சியாளர்கள் அதை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை. குறைந்தபட்சம் நாடாளுமன்றத்தில் எச்சரிப்பது கூட இல்லை. அதிமுகவை சார்ந்தவர்கள் தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்தில் இந்த துப்பாக்கி சூட்டை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்ற அவர்கள் முன்வர வேண்டும். அதற்குரிய அழுத்தத்தை தர வேண்டும். குறைந்தபட்சம் நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு கண்டன தீர்மானம் நிறைவேற்றினால் கூட ஒரு அச்சம் இருக்கும். அவர்களின் நடவடிக்கைகளை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச சமூகம் இவ்வளவு பெரிய படுகொலையை இனப்படுகொலை என்று கூட ஒத்துக்கொள்ளவில்லை. போர் குற்றம், வார் கிரைம்ஸ், வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை மீறல், போர் குற்றம், இதுதான் இன்றைக்கு உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கிற சொல்லாடல். லட்சக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். புலிகளை மட்டும் நீ கொண்டிருந்தால் அது போர் குற்றம். புலிகளுக்கும் சிங்கள படையினருக்கும் மோதல் நிகழ்ந்து சிங்கள ராணுவ வீரர்கள் இறந்தார்கள், விடுதலை புலிகள் இறந்தார்கள். ஆகவே இது போர் குற்றம் என்று சொன்னால் அது சரி. ஆனால் ஓடி ஆடி உழைத்துக் கொண்டிருந்த ஏழை எளிய அப்பாவி பொதுமக்கள் லட்சக்கணக்கானோர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இது எப்படி போர்க்குற்றமாகும்? எல்லோருக்கும் தெரியும். உலக நாடுகள் அனைத்தும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன. அங்கே நிகழ்ந்தது இனப்படுகொலை என்பது அனைவருக்கும் தெரியும். ஐநா பேரவைக்கு தெரியும், அதனுடைய பொதுச் செயலாளருக்கு தெரியும். ஆனால் எவனும் அதனை ஜெனோசைட் என்று ஒப்புக்கொள்ள மறுக்கிறான், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான், அதை அங்கீகரிக்க மறுக்கிறான். ஜெனோசைட் என்ற ஒரு முடிவெடுத்து விட்டால், இனப்படுகொலை என்ற ஒரு முடிவெடுத்து விட்டால், ஐநா பேரவையில் உறுப்பினராக இருக்கக்கூடிய தகுதியை இலங்கை இழந்துவிடும். உடனே அவனை எக்ஸ்பெல் பண்ணி ஆகும். அவர்கள் மீது கடுமையான விசாரணை நடத்த வேண்டும். அவர்களோடு இருக்கிற அரசியல் உறவுகள் துண்டிக்கப்பட வேண்டும். அவர்களோடு இருக்கிற பொருளாதார உறவுகள் துண்டிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டி வரும். அதற்காக அவர்களே அதை டைலூட் செய்கிறார்கள், நீர்த்து போக வைக்கிறார்கள். சிங்களவர்கள் போய் லாபி செய்கிறான். இந்திய அரசும் அவர்களுக்கு துணை நிற்கிறது. அமெரிக்கா போன்ற வல்லரசுகளும் இப்போது அவனை ஒதுக்கி வைக்க வேண்டாம் என்று கருதுகிறது. ஆகவே ஜெனோசைட் என்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறது, மறுக்கிறது, ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். இனக்கொலை என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வார் கிரைம்ஸ், வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், போர் குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் என்ற அடிப்படையில் விசாரணையை கொண்டு போகிறார்கள். ரொம்ப மைல்டா. நம்ம போலீஸ்காரனை வந்து நம்ம தெருவில் பூந்து அடித்து மண்டையை உடைச்சா கூட 323 தான் போடுவான். அவனு தரப்பில் அவன் மேலேயாவது வண்டி மேலே கல்லெறிஞ்சா கூட நம்ம மேலே 307 போடுவான். பேருந்தில் கல்லெறிஞ்சா கூட ஆள் எவன் மண்டையும் உடைஞ்சிருக்காது, ஹெட் இன்ஜுரியே வந்திருக்காது. ஆனால் போலீஸ்காரன் தலித் பையன் தெரிஞ்சா உடனே அவன் 147 அது இது போட்டு கடைசியாக 307 ஐபிசி போட்டுருவான். 307 போட்டால் தான் உடனே பெயிலில் வர முடியாது. கொலை முயற்சி. போலீஸ் புத்தி அப்படி அது இருக்கு, அப்படி அவன் மைண்ட் செட்டாக இருக்கு. அவன் நம்ம கையை தலையை உடைச்சிருப்பான், மண்டையில் காயமாயிருக்கும், ரத்தம் சொட்ட சொட்ட போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுப்போம். 307 போட மாட்டான், 323 324 காயப்படுத்தப்பட்ட பிரிவு. அந்த மாதிரி சர்வதேசத்தில் இருக்கிறவனும் அப்படிதான் இருக்கிறான்.
தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், அதை படுகொலை இனக்கொலை என்று அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வார் கிரைம்ஸ் டைலூட் பண்றான், அதை நீர்த்து போக வைக்கிறான். நம்ம உள்ளூர் போலீஸ்கார மாதிரியே போர் குற்றம், மனித உரிமை மீறல், அந்த விசாரணை தான் நடக்குது. சரி, அதையாவது ஒழுங்கா நடத்துங்க, அதுதான் நம்ம கேட்கிறோம். இது ஒண்ணுமே இல்லை, ஒரு ஹம்பக், இது ஒரு மோசடி. இது இவ்வளவு பெரிய படுகொலை நிகழ்ந்த பிறகு தமிழர்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கப் போவதில்லை. இந்த விசாரணை நடந்து அப்படிப்பட்ட நிலையிலும் கூட இந்த விசாரணை நடத்த மைத்திரிபால தயாராக இல்லை. அப்புறம் என்ன ராஜபக்சேவுக்கும் இவனுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது? ஒரு நீதிமானாக இருந்தால், நேர்மையானவனாக இருந்தால், இந்த கொலையை ராஜபக்சே செய்திருக்கிறான், தமிழினத்திற்கு எதிரான ஒரு இனக்கொலையை செய்திருக்கிறான் என்று அவனை குற்றம் சாட்டி சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்திருக்க வேண்டும். என்னதான் இருந்தாலும் அவனுக்கு அந்த இனப்பற்று போகவில்லை. ராஜபக்சேவை காப்பாற்றுவதில் கவனமாக இருக்கிறான். அதுதான் அவர்களுடைய அந்த இன உணர்வு என்பது, சிங்கள இன வெறி என்பது. அவருடைய அரசியலும் அதற்கு காரணம். ஆகவே சர்வதேச சமூகத்திடம் இந்த சொல்லாடல்களை கூட நாம் அங்கீகரிக்க வைக்க போராட வேண்டியிருக்கிறது. டர்பன்ல ஒரு மாநாடு நடந்தது, நிறவெறி எதிர்ப்பு மாநாடு. அந்த மாநாட்டில் கலந்து கொள்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது, நான் போயிருந்தேன். அந்த மாநாட்டில் இந்தியாவில் இருந்து போன தலித் அமைப்புகளின் கோரிக்கை என்னவென்றால், நிறத்தின் பெயரால் பாகுபாடு இருப்பதை உலகம் அங்கீகரித்து விட்டது. ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் என்று அங்கீகரித்திருக்கிறீர்கள். அதுபோல இந்தியாவிலும் தெற்காசிய நாடுகளிலும் காலங்காலமாக தொடர்கிற காஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன், சாதி அடிப்படையிலான பாகுபாடுகளை நீங்கள் சர்வதேச சமூகம் அங்கீகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். இந்தியா அது ஒத்துக்க முடியாதுட்டான். இந்தியாவிலிருந்து வந்தவர்கள், அன்றைக்கு பிஜேபி அரசு, பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் பங்காரு லட்சுமணன், அவர் ஒரு தலித், இவர்களெல்லாம் அங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் காஸ்ட் பாகுபாடுலாம் கிடையாது, நோ டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் காஸ்ட், எனவே இதை ஏற்கக்கூடாது, எதிர்ப்பு தெரிவிக்கிறான். இதுவரையில் சர்வதேச சமூகம் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் இலங்கையிலும் தெற்காசிய நாடுகளிலும் சாதியின் பெயரால் பிறவி அடிப்படையில் வன்கொடுமைகள் நிகழ்கின்றன, பாகுபாடுகள் இருக்கின்றன, இழிவுகள் இருக்கின்றன, சுரண்டல்கள் தொடர்கின்றன என்பதை உலக நாடுகள் சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் என்ன சொல்றான், வேணும்னா அங்கேயும் டைலூட் பண்றான். இந்த இனக்கொடு படுகொலையை ஏற்றுக்கொள்ளாமல் வார் கிரைம்ஸ் என்று சொன்னதை போல சர்வதேச சமூகம் என்னவாக அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் ஒர்க் அண்ட் டிசன்ட். ரெண்டும் ஒண்ணுதான். காஸ்ட்ங்கிற வார்த்தையை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் காஸ்ட் இல்லது, அபாலிஷ்ட்னு இருக்குதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில். எங்க சமூகத்தில், எங்க சட்டப்படி, எங்க நாடாளுமன்றம் சாதியை ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்கள் சாதியை ஒழித்து விட்டோம். ஆனால் சாதி மூச்சுக்கு மூச்சு, அசைவுக்கு அசைவு இருக்கிறது. அப்பட்டமான ஒரு பொய்யை உலக நாடுகளிடையே இந்திய அரசு சொல்லுகிறது. அதனால சர்வதேச சமூகம் இந்தியாவில் இருப்பது சாதி கொடுமைதான், சாதி பேதம்தான், சாதியின் அடிப்படையிலான பாகுபாடுதான் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அதற்கு அவன் கையாளுகிற சொல்லாடல் என்னவென்றால், டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் ஒர்க் அண்ட் டிசன்ட். டிசன்ட்னா பிறவி அடிப்படையில், ஒர்க்னா வேலை அடிப்படையில். வேலை அடிப்படையிலும் பிறவி அடிப்படையிலும் ஒரு பாகுபாடு இருக்கிறது என்று ஒப்புக்கொள்ளுகிறான். ஆனால் அதை சாதி என்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். காஸ்ட் என்கிற அந்த சொல்லாடலை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். இப்படியெல்லாம் சர்வதேச சமூகத்திடம் போராட வேண்டியிருக்கிறது என்பதற்காக நாம் இதை சொல்லுகிறோம், குறிப்பிடுகிறோம். ஆக இந்த இனக்கொலையை ஏற்றுக்கொள்ளவில்லை, போர்க்குற்றம். அந்த விசாரணையை இவனே நடத்துவது எந்த வகையிலும் நீதி வழங்குவதாகாது. தமிழர்களுக்கு அதனால் எந்த நீதியும் கிடைக்காது. ஆகவேதான் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் கிரிமினல், அதாவது குற்றவியல் நீதிமன்றம், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், அந்த நீதிமன்றத்திடம் இதனை விசாரிக்க ஒப்படைக்க வேண்டும். அப்ப குற்றவாளிகளுக்கு சம்மன் அனுப்புவான். ராஜபக்சே வா, பொன்சேகாவே வா,
அன்னைக்கு ராஜபக்ஷ கூடவே இருந்து எல்லா வேலையும் செய்த மைத்ரிபாலா வான்னு சம்மன் அனுப்புவான். போலன்னா பிடி வாரண்ட் போடுவான், பிடி வாரண்ட். சர்வதேச குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி மைத்ரிபாலாவே விசாரிக்கப்பட வேண்டி வரும். மைத்ரிபாலா ராஜபக்சேவுக்கு உற்ற துணையாக இருந்தால் ராஜபக்சேவை எதிர்த்து ரணில் விக்ரமசிங்கவோடு கூட்டு சேர்ந்து அவர்கள் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறார்கள். அங்கே ஒரு கோயலிஷன் கவர்மெண்ட், ஒரு கூட்டு அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். தமிழர்களை அழிப்பதற்காக ராஜபக்சே கும்பலும் ரணில் விக்ரமசிங்க கும்பலும் எதிரெதிராக இருந்தாலும் கூட தமிழர்களை அழிப்பதற்காக ராஜபக்சேவை மட்டும் தனிமைப்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டார்கள். இன்றைக்கு அங்கே எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் சேர்ந்துதான் ஆட்சி அதிகாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்கள் இருவரும் ஆளுங்கட்சியாக மாறிவிட்டதால் தமிழர் கட்சி எதிர்க்கட்சியாக இருக்கிறது. ஆனால் எந்த அதிகாரமும் கிடையாது. இங்கே தோழர் ரவிக்குமார் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், சம்பந்தம் போராடி நீதி கிடைக்குமா, விக்னேஸ்வரன் போராடி நீதி கிடைக்குமா என்று கேட்டார். இந்த சம்பந்தம் வேறு யாரும் இல்லை, எதிர்க்கட்சி தலைவர் தமிழர் அமிர்தலிங்கம் அவர்களின் வாரிசு. அவர்கள் அங்கே தமிழர்களுக்கான ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிறார்கள். அந்த கட்சியின் தலைவர் இன்றைக்கு இலங்கை நாடாளுமன்றத்திலே தமிழர்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்திருக்கிறார்கள். இப்ப இந்திய நாடாளுமன்றத்திலே காங்கிரஸ் எப்படி எதிர்க்கட்சியாக இருக்கிறதோ, தமிழ்நாட்டிலே திமுக எப்படி எதிர்க்கட்சியாக இருக்கிறதோ, அப்படி இலங்கை சிங்கள நாடாளுமன்றத்தில் தமிழர்கள் கட்சி தான் எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்திருக்கிறது. ஆளுங்கட்சி சிங்களவர்கள், எதிர்க்கட்சி தமிழர்கள். ஆனாலும் தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. வடக்கு மாகாணத்தை தனியே பிரித்து, கிழக்கு மாகாணத்தை தனியே பிரித்து, அதற்கு ஒரு முதல்வர், இதற்கு ஒரு முதல்வர். ராஜீவ்காந்தி ஒப்பந்தத்திற்கு முன்னால் எல்லாம் இந்த முதல்வர் பொறுப்பு கிடையாது. இந்த பிராவின்ஸ் என்கிற அடிப்படையில் மாநில பிரிவு, மாகாண பிரிவு கிடையாது. வடக்கும் கிழக்கும், வடக்கு பகுதி கிழக்கு பகுதி ரெண்டும் சேர்ந்து ஒரே மாகாணமாக அறிவிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கோரிக்கை. இவன் ரெண்டையும் பிரிச்சுட்டான். அங்க ஒரு முதலமைச்சர், இங்க ஒரு முதலமைச்சர். இங்க முதல்வராக இருக்கிறவர் தான் விக்னேஸ்வரன். இப்ப அந்த முதல்வர் விக்னேஸ்வரன் போராடி நீதி கிடைக்குமா? மலையக தமிழர்களுக்காக போராடி கொண்டிருப்பவர்கள், அங்க ஆறுமுக தொண்டமான் ஒருத்தர் இருக்கார், தொழிலாளர் காங்கிரஸ் வைத்திருக்கிறார். மனோ கணேசன் ஒருத்தர் இருக்கிறார், ரணில் விக்ரமசிங்கவுக்கு நண்பராக இருக்கிறார். சந்திரசேகரன் ஒருத்தர் இறந்துட்டார், அவருடைய கட்சி மலையக மக்கள் முன்னணி இருக்கிறது. இந்த மலையக மக்கள் முன்னணி என்பது கண்டியிலே இருப்பது, நுவரெலியாவிலே இருப்பது, ஹட்டனிலே இருப்பது, டீ எஸ்டேட் பகுதி, அது தேயிலை தோட்டங்கள் இருக்கக்கூடிய பகுதி. அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் இந்தியாவில் இருந்து போன தமிழர்கள், இந்திய வம்சாவளி தமிழர்கள். அவர்களுக்கு எங்கே இப்படிப்பட்ட வன்கொடுமைகள், இனக்கொலைகள் என்கிற கொடுமை இல்லை. அதனால் அவர்கள் போராடி பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழர்களுக்கு நீதி கிடைக்குமா என்ற கேள்வியை இங்கே எழுப்பினார். வேறு யார் போராடி இதற்கு நீதி கிட்டும்? தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களாய் இருக்கிற நாம், உலக நாடுகளில் புலம்பெயர்ந்து கிடக்கிற தமிழர்கள் என்று அனைவரும் சேர்ந்து போராடினால்தான் இனத்தின் பெயரால் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஒடுக்குமுறைகளுக்கு நாம் தீர்வு காண முடியும், நீதியை வென்றெடுக்க முடியும். ஆக அந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சனைகளை விடுதலை சிறுத்தைகள் அணுகுகிறது. ஏதோ வெறும் மொழி உணர்ச்சியால், இனவெறியால் நாம் இந்த போராட்டங்களை முன்னெடுக்கவில்லை. சினிமா கதாநாயகர்களை பார்ப்பதை போல அண்ணன் பிரபாகரனை இங்கே சிலர் பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அடிப்படையிலே நாம் மேதகு பிரபாகரன் அவர்களை பார்க்கவில்லை. சிங்கள பௌத்த பேரினவாத ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒரு தேசிய இன விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு புரட்சியாளராக நாம் பிரபாகரனை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அந்த சிறுபான்மை தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்கு ஆதரவளிப்பது விடுதலை சிறுத்தைகளின் கடமை என்கிற அரசியல் அணுகுமுறையில் இருந்துதான் அந்த பிரச்சனையை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு இந்த சர்வதேச சமூகத்தின் பார்வைக்கு இந்த கோரிக்கையை நாம் முன்வைக்கிறோம். எத்தனையோ பிரச்சனைகள் தமிழகத்தில், எல்லாவற்றுக்கும் முகம் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இதற்காக போராட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம்
வேறு எந்த தமிழ் தேசிய அமைப்பும் முன்னெடுப்பதற்கு முன்பே இந்த உணர்வை தூண்டும் வகையில் அனைவரும் சேர்ந்து போராட வேண்டும் என்கிற அந்த முனைப்பின் அடிப்படையில் நாம் இன்றைக்கு கூடியிருக்கிறோம். 2 நாட்கள் இடைவெளியில் விடுத்த அழைப்பை ஏற்று இந்த மாபெரும் அறப்போராட்டத்தில் பங்கேற்ற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் நன்றி கூறி, இந்திய அரசே சிங்கள இனவெறி கும்பலுக்கு துணை போகாதே, அந்த இனப்படுகொலை என்கிற போர்க்குற்ற விசாரணையை நடத்துவதற்கு மீண்டும் மைத்ரிபால அரசிடம் ஒப்படைக்காமல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்த ஐநா மனித உரிமை மன்றத்தில் குரல் எழுப்பு, அதற்கான முன்முயற்சியை எடு, தமிழர்களுக்கு நீதி வழங்கு, தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.